கடந்த சனிக்கிழமை கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பனை தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல் மற்றும் அதன் மேல் சுத்தி வாட்சிகள் மற்ற சத்தங்கள் எதுவும் கேட்கக்கூடாது என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் இதற்கான பதிலை தெரியப்படுத்தினீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான கேள்வி: நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, மனதின் துக்கமே அன்றி வேறொன்றும் அல்ல என்று யார் யாரிடத்தில் சொன்னது? தேடுங்கள், தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு அறிக்கை செய். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படுமா? ரட்சிப்பு உண்டாவதற்கு நம்ம வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். முழங்கால் யாவும் எனக்கு முன் முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் வரும்போது முழங்கால் யாவும் முடங்கும் என்று, நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணுமா? எப்பேற்பட்ட பெரிய மனிதர்களாய் இருந்தார், எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தார், அவருடைய முழங்கால் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக முடக்கப்பட்டு நீரே உண்மையான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்வார்களாம். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து செபிக்கிற பழக்கமுடையவர்களாய் இருக்கிறோம். அதிகாலை இல்லாவிட்டால் காலையில் எழுந்து நாம் செபிக்கிறோம். பல விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே நாம் வைத்து செபிக்கிறோம். பல தேவைகளுக்காக நாம் செபிக்கிறோம். நம்முடைய சரீரத்துக்காக செபிக்கிறோம், அந்த நாளுக்காக செபிக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் அறிக்கை செய்து செபிக்க வேண்டிய சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை நமக்கு மன்னிக்கிற, எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா என்று சொல்லி யாரிடத்துல கேட்டால் அவங்களுக்கு பயங்கர கோபப்படும். ரசிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டால் நம்மை பார்த்து ஒரு முறைப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவரும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு என்று பேசுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் பாவங்களை அறிக்கையிட, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற அந்த அறிக்கை தான் பாவ மன்னிப்பின் அறிக்கை. இரண்டாவதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய குமார், நான் உம்முடைய குமாரத்தி. அப்பொழுதுதான் பாருங்கள், அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிறுகாட்சி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவரிடத்திலே நேர்த்தியான சுதந்திரத்தை, அதன் மூலம் எனக்குடைய பங்கை நான் பெற்றுக்கொள்வேன். நம்ம ஒரு தகப்பனுடைய பிள்ளையாய் இருக்கும்போது மாத்திரம்தான் தகப்பனுடைய சொத்திலோ தகப்பனிடத்தில் மற்ற காரியங்களிலோ நாம் பங்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லி செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு உங்களுடைய பிள்ளையாக மாறுபடியான புத்திர சிறுகாட்சி கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்வேன். நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி, நான் உங்களுடைய மகன் மகள் என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது தேவனிடத்திலே நமக்கு நேர்த்தியான பங்கு, சுதந்திரம்
பிள்ளை என்கின்ற அதிகாரத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக 1 யோவான் 1:7 படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்யலாம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பழக்கம் காலையில் எழுந்தவுடனே என் தலையின் மேல் என் வலது கரத்தை வைத்து இப்படியாக ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கே அழகாய் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய ரத்தத்துக்காக நன்றி, அவருடைய ரத்தம் என்னை விடுதலையாக்குவதற்காக நன்றி. அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்டது. இந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை இலவசமாய் நமக்கு கொடுத்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறபடினாலே அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்து நாம் செபிக்கணும் ஒவ்வொரு நாளும். 4வதாக பார்க்கிறோம், யாத்திராகமம் 33:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகட்டும் என்று சொல்லி செபிக்கிறார். ஆண்டவர் சொல்ற, என் தைரியம் எல்லாம் உனக்கு முன்பதாய் கடந்து போகும் என்று சொல்கிறார். சங்கீதம் 16:8-9 வாசித்து பாருங்கள். அவர் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறதுனாலே நமக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் வெற்றியையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. தேவ சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து செல்ல வேண்டும். அதுவரை இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு முன்பதாய் கடந்து போகும் என்று சொல்லலாம். ஏசாயா 52:12 வாசித்து பாருங்கள். அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் முன்பாகும், சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு பிறகாகவும் இருந்து உங்களை காக்கிறவராயிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பதாக கடந்து போகும், நீர் எனக்கு முன்பதாக உடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகட்டும். தாவீது ஒவ்வொரு முறையும் போகும்போது ஆண்டவர் சமூகத்திலே கேட்கிறார், நான் இந்த போருக்கு போக போகிறேன், ஆண்டவரே இங்கே போனால் எனக்கு ஜெயம் உண்டோ, நீர் எனக்கு முன்பதாய் கடந்து போனால் மாத்திரமே ஜெயம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் தேவனாகிய கர்த்தரை தனக்கு முன்பதாய் அழைத்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது தேவ சமூகத்தை அறிக்கை செய்யும், ஆண்டவரே இந்த சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகட்டும். அது மாத்திரமல்ல, 5வதாய் பார்க்கிறோம், யாத்திராகமம் 33:17 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே இந்த கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் என்று சொல்லி நாம் செபிக்கலாம். ஆனால் முக்கியமாய் நாம் செபிப்பது, ஆண்டவரே இந்த அதிகாரி கண்களிலே தயவு கிடைக்கட்டும், என்னுடைய கூட ஒர்க் பண்ற மற்ற சகோதர கண்களிலே தயவு கிடைக்கட்டும், நான் ஒரு காரியமாய் போகிறேன் அந்த மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி நிச்சயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய ஜெபம் முக்கியமாய் முதலாவது இப்படியாய் இருக்கட்டும், ஆண்டவரே இந்த கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் என்று சொல்லி அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது பாருங்கள், நாம் கையிட்டு செய்கிற சகல காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அவனுக்கு தேவன் பலன் கொடுத்தார். எப்படி? பஞ்ச காலத்தில் விதை விதைத்தவனுக்கு 100 மடங்கு. எத்தனை பெரிய காரியம்! காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கண்களிலே குருவை, தேவனுடைய கண்களிலே குருவை. இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய குருவை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். யாபேசை அவருடைய தாய் பெற்ற போது ஐயோ துக்கத்தோடு இந்த மகனை பெற்றேன் என்று சொன்னார். ஆனால் யாபேசுடைய எல்லை தேவன் விரிவாய் மாற்றினார். காரணம் என்ன? தேவனுடைய குருவை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய குருவைக்கெல்லாம் நாம் கடந்து போவோம். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாளைக்கு நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day. Amen. Amen.